வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில சூரியன், மிதுன ராசியில குரு, சுக்கிரன், புதன், சிம்ம ராசியில அந்த கேது பகவான், அடுத்து ராகு பகவான் கும்ப ராசியிலையும், மீன ராசியில சனி பகவான். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல, இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, வருட கிரகமான அந்த குரு பகவான் 2ஆம் தேதி ஜூன் மாதம் பெயர்ச்சியாகிறார். உச்ச ராசிக்கு செல்கிறார். தன்னுடைய ராசியான அந்த கடக ராசி உச்ச ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. அடுத்து மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதமும் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்க்கும்போது சூரியனும் சுக்கிரனும் புதனும். இந்த சூரியன் 16ஆம் தேதியும், சுக்கிரன் 9ஆம் தேதியும், புதன் 23ஆம் தேதியும் பயிற்சியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த புதன் பார்த்தீங்கன்னா ஆட்சி வீட்டில இருந்து அந்த கடகராசிக்கும், சுக்கிரன் அந்த கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால இந்த மாதத்துல அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது இந்த மாதம் முழுவதுமாக இருக்க போது. அடுத்து 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் 21ஆம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகிறார். தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திற்கு அந்த செவ்வாயாகப்பட்டவர் பயிற்சியாகிறார். இது இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கும்ப ராசி என்பவர்களுக்கு என்ன விதமான ஒரு சேஞ்சஸை கொடுக்க போகுது. கிரகங்களின் கோச்சாரங்கள் மாதம் மாதம் ஏதாவது ஒரு நிலையை அடைந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்ன இடத்துல ஒரு மைன்யூட்டான சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்க போகுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இவர்களினுடைய மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு நம்ம கலங்கவே கூடாது, ரொம்ப எதிர்த்து நின்று அதை போராடணும், அந்த போராட்டத்தின் முடிவில் நம்மளுக்கு வெற்றி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையையும் எளிதாக மாற்றக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பவர்கள். கும்பம் அப்படின்னு சொன்னாலே கலசம். கலசம் எப்போதுமே கோபுரத்தின் உச்சியில தான் இருக்கும். இப்போ ஒரு நவராத்திரி கொலுவே வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கலசம் வைப்போம். அந்த கலசத்தை நம்ம அந்த படியினுடைய முதல் படியில தான் வைப்போம். எப்போதுமே அந்த கலசம் அப்படின்ற ஒரு விஷயம் முதல் ஸ்தானத்தை பெறுகிறது. அந்த மாதிரியாக இந்த கும்பராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு முதல் ஸ்தானத்துல தான் இருந்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஆனாலும் அதுல சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா வேண்டாத விவாதங்கள், தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்கு இவர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் 7.5 சனியாக இவர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ம சனி கடந்து போகும்போது இவர்களினுடைய சொந்த ஆட்சி வீடு தான் அந்த சனி பகவான். ராசி அதிபதியே அந்த சனி பகவான் தான். அவரே அந்த சொந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதுக்கு இன்னும் 2-3 வருடங்கள் ஆகும் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான சில தவிப்புகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஒரு பக்கம் பிரச்சனையை கொடுத்தா கூட அடுத்து அந்த ராசியின் மீதே அந்த ராகு பயணிச்சிட்டு இருக்கிறார். ஒரு நிழல் கிரகம், ஒரு சர்ப்ப கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராகு கேது தோஷத்தை கொடுக்கக்கூடிய, முழுமையான ஒரு கால சர்ப்ப தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா ராகு தான். கேதுக்கு கூட அவ்வளவா அந்த சர்ப்ப தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. ராகுக்கு தான் அவ்வளோ பெரிய சர்ப்ப தோஷம் அப்படின்றது இருக்கும். இவர்களுக்கு நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த 1 வருடங்களாக பார்த்தீங்கன்னா பாம்பு கனவுல வந்துக்கிட்டே இருக்கும். ஏது நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான எனர்ஜி உள்ளே போகிற மாதிரியே இருக்கும். வீட்டில் ஏதாவது நைட்டு எந்திரிச்சு தண்ணி குடிக்க போனால் கூட ஏதோ ஒன்று எங்கேயாவது கருப்பாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சில மாயை, இதெல்லாமே ஒரு மாயை தான். இந்த மாயை எல்லாமே இந்த ராகுவினுடைய ஒரு பயிற்சியினால இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு விபத்துக்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
விபத்துக்கள்னால நிறைய மனவேதனைக்கு ஆளானவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான். நான் முதலே சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதை ஒரு சகஜமாக அனுபவித்து அதை வெற்றியாக மாற்றக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள் தான். ஆனால் இந்த விபத்துக்களிலிருந்து இவர்களால் தப்பிக்கவே முடியல. ஒரு ஆள் அப்படியே பெட்ரிடனா ஒரு நல்ல சுறுசுறுப்பாக ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு வெளியில் போனால் நைட்டு ஒரு 9 மணிக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நபர் இப்போ 24 மணி நேரமும் அந்த பெட்லேயே இருக்கணும், எந்த விதமான ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஒரு மன ரீதியான சில உளைச்சல்களை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு இந்த ராகு பகவான். அந்த அளவுக்கு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா மென்டல் ப்ரெஷர். சில பேர் கும்பராசி என்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியில் வர்றது கிடையாது. ஒரு டார்க்கான ரூமில் ஒரு லைட்டு வெளிச்சம் கூட கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தன்னைத்தானே இறுக்கி கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிப்பவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரேட் ரிலீஃப் அப்படின்றது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வருகிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இங்கே தான் முக்கியமான ஒரு மாற்றங்களே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்னால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு, இதனால் வரைக்கும் உங்களை ஒரு ஒதுக்கி வச்ச அந்த குடும்பத்தார்களே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கிய உறுதுணை நபராக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால இந்த குருவினுடைய உச்ச சூழ்நிலை அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வேலை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இது நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாகவும், சில பேர் அந்த ரூமுக்குள்ளேயே இருந்திருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த மாதத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நீங்களே அழிச்சிங்களோ அப்படி அந்த வாழ்க்கையை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தை தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்க போது. உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவகிரகங்களுக்கு தலைவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சூரியன் பகவான் உச்சம் அதாவது பெயர்ச்சி ஆகிறார். இந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி. அதனால அந்த ஒரு பார்ட்னருடைய பக்கபலம் அப்படின்றது, யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அவங்களே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்லாம் இன்னமே திருந்தவே மாட்டார் மேடம், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரியான சில தேவையில்லாத நெகட்டிவ் வரைக்கும் போயிருப்பீங்க. இவரை விவாகரத்து பண்ணுறது தவிர எனக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே வராது வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரிவினுடைய உச்சத்திற்கு போனவர்கள் கூட இந்த காலகட்டம் மனம் மாறி அந்த கணவன் மனைவின்ற ஒரு அந்தஸ்தை பெற்று அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படின்றது இருந்து ஒரு குடும்பத்தை வழி நடத்துவதற்குண்டான நல்ல முயற்சிகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு கணவன் மனைவி அப்படின்ற மாதிரியான திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு அந்த காதல்லாம் திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். அடுத்து உயர்கல்வி சார்ந்த சில விஷயங்கள்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் நம்மளால் இந்த பள்ளிப்புலாம் படிக்க முடியுமா, இந்த கண்ட்ரிக்கெலாம் போக முடியுமா அப்படின்ற ஒரு கனவாக இருந்த சில விஷயங்கள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல் பார்த்தீங்கன்னா இடியாப்பு சிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் கடன் வாங்கினா தொழில் நடத்த முடியல, கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் டைம் சரியா இருக்கு. அடுத்து அந்த தொழில் நடத்தணும்னா போதுமான வருமானம் இல்லை, சப்ளை பண்ண முடியல, விற்பனை அளவு குறையுது, உங்களுக்கு உண்டான தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இப்படி அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா லிங்க் ஆகி பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது தான். ஏன்னா கும்பராசி என்பர்கள் இப்போ தான் போன வருஷம்தான் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை அப்படின்றத நான் என்னுடைய வாயால் சொல்ல மாட்டேன். ஏன்னா கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக அந்த தொழிலில் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுடைய
சுய ஜாதகத்தை பார்க்க சொல்கிறேன். அதற்குண்டான தகுந்த நேரம் தான் இந்த கோச்சார மாதம், இந்த ஜூன் மாதம். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து சில ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.